சேல் 50% வரை தள்ளுபடி. ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவியுள்ள கம்பர் விருது, கவி சக்கரவர்த்தி கம்பர் விருதை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் பெற இருப்பவர் நாடறிந்த நாவலரும் பாவலருமாகிய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவரை பற்றி சில வரிகள். அரசு கட்டிலுக்கு இணையான முரசு கட்டிலில் முத்தமிழ் புலவன் மோசிகீரன் உறங்கினான். கன்னி தமிழின் களைப்பு தீரட்டுமே என்று கை வலிக்க கவலி வீசி நின்றான் சேரமான். இது அன்று. இன்று உறக்கமே இல்லாமல் உழைத்து உயிரையும் ஒளியையும் குழைத்து உலகத் தமிழுக்கு உரை எழுதி தந்திருக்கும் ஒப்பரிய கவிஞருக்கு விருது கவரி வீசி மகிழ்கிறது சென்னை கம்பன் கழகம். உங்களுக்கு தெரியும், வைகை அணைக்கட்டுக்குள் வைரமுத்து அவர்களின் ஊரும் வீடும் மூழ்கி கிடக்கிறது. மூழ்கி கிடக்கிறது என்பது உலகுக்கே தெரியும். அது அன்று. இன்று வைரமுத்து என்னும் அணைக்கட்டுக்குள் உலகத் தமிழர்களே மூழ்கி கிடக்கிறார்கள். அத்தகையாருக்குத்தான் இங்கே விருது. திக்குகளை அதிர வைக்கும் திருப்புகழ் படைத்த திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தம் திருக்கரங்களால் கவி சக்கரவர்த்தி கம்பர் விருதினை வழங்குகிறார். கவனத்தில் வையுங்கள். விருது பெறுவது கவி பேரரசு, விருது தருவது தமிழ் பேரரசு. விருது பெறுவது கவி பேரரசு, விருது தருவது தமிழ் பேரரசு. இந்த விருது ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நிறுவியுள்ள அற்புத விருது. கம்பன் கழகம் இந்த பொன் விழாவை முன்னிட்டு 5 தமிழறிஞர்களை ஆய்ந்து தேர்வு செய்து அவர்களுக்கு இயற்றமிழ் அறிஞர் என்னும் ஒப்பரிய விருது வழங்கி உள்ளம் உவகை கொள்கிறது. முதலில் விருது பெறுபவர் பேராசிரியர் முனைவர் ஞானசுந்தரம் அவர்கள். இவர் வைணவ தமிழின் வானமானவர், சைவ தமிழின் ஞானமானவர், சொல் ஆராய்ச்சி சுந்தரர், மணக்கும் மொழி பேசும் மாணிக்க வாசகர், ஆராய்ச்சி உலகத்தின் அப்பர், சங்க புலவர்களின் சாரெடுத்து பொங்கி பெருகி வரும் புலமை தேன் கடல். நன்றாக தட்டலாம். பேராசிரியர் தேஞா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இயற்றமிழ் அறிஞர் விருது தன் பொற்கரங்களால் வழங்குகிறார். பேராசிரியர் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி குலவும் தஞ்சை மாவட்டத்தின் தமிழ் சொத்து. இவர் பேச்சை 1 மணி நேரம் கேட்டால் போதும். இவர் பேச்சை 1 மணி நேரம் கேட்டால் போதும். உழைப்பே இல்லாமல் ஒரு நூல் எழுதலாம். கம்பன் அடிசூடி பழபழனியப்பன் காரைக்குடியை பிறப்பிடமாக கொண்டவர், கம்பன் கழகத்தை உயிர்ப்பிடமாக கொண்டவர், கம்பன் அடிசூடியை முடியாக சூடி மோகித்தவர். ஒரே நேரத்தில் காரைக்குடி தாய் கழகத்தையும் சென்னை கம்பன் கழகத்தையும் செயலாளராக இருந்து 25 ஆண்டுகள் நிர்வகித்தவர். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எளிய உரையில் கம்பனின் 6 காண்டங்களையும் அழகிய உரைநடையில் மொழிபெயர்த்து தானமாக தந்த தமிழ் அறிஞர் பழபழனியப்பன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. வழங்கி சிறப்பிப்பவர் கொடுத்தே பழக்கப்பட்ட குலத்திலே பிறந்த எங்கள் தங்க தமிழ் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அடுத்து விருது பெறுபவர்
பேராசிரியர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன், தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் இல்லத்து மருமகள், செந்தமிழ் செல்வத்தை இயலோடும் இசையோடும் அள்ளித் தருகிற திருமகள். சுருக்கமாய் சொன்னால் இவர் கை வீணை இல்லாத கலைமகள். கை வீணை இல்லாத கலைமகள் எங்கள் கம்பன் கழகத்தின் தலைமகள். கலைமாமணி விருது பெற்றவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர், பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆசி பெற்றவர் என்று இயற்றமிழ் அறிஞர் விருது பெறுகிறார் எம் தமிழக முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால். அடுத்து சொல்வேந்தர் சுகிசிவம். மூவேந்தர், பாவேந்தர், நாவேந்தர் என்று நாட்டில் பலர் இருந்தாலும் சொல்வேந்தர் என்றால் அது சுகிசிவம் தான். இவர் ஒப்பனைக்கு பேசாமல் உண்மைகளை பேசுவார். ஒப்பனைக்கு பேசாமல் உண்மைகளை பேசுவார். கற்பனைக்கு பேசாமல் கராராக பேசுவார். குறைவாக பேசினால் கூர்மையாக பேசுவார். அதிகம் பேசினால் பதிகம் போல் பேசுவார். போதும், இது அவருக்கு போதும். அழகிய ரோஜாவுக்கு அரிதாரம் எதற்கு? இதோ இவருக்கு இயற்றமிழ் அறிஞர் விருது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்து கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ். பெயருக்கே இந்த கைத்தட்டல். இலங்கை ஜெயராஜ் என்பதை விட இவரை இந்திய ஜெயராஜ் என்றே அழைக்கலாம். இந்த ஆன்மீக புயல் தமிழ்நாட்டில் தான் அதிகம் மையம் கொண்டிருக்கிறது. ஆன்மீக உடையில் ஒரு அறிவுலக சக்கரவர்த்தி அவர்தான் இலங்கை ஜெயராஜ். உலக நாடுகளில் இவரின் உரை கேட்காத ஒரே நாடு, உலக நாடுகளில் இவரின் உரை கேட்காத ஒரே நாடு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அத்தனை நாடுகளிலும் முத்தனைய தமிழ் எடுத்து முழங்கி வருகிற காவி மனிதர். ஆனால் தமிழை ஆவியாய் நினைக்கிற அற்புத மனிதர். அவருக்கு இயற்றமிழ் அறிஞர் விருது. இன்ப தமிழ்நாட்டின் இணையற்ற தலைவர். வண்ண கலையழகு, மாளாத சிலையழகு, கண்ணீர் கவியழகு, கற்பனைக்கு பேரழகு என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதோ வழங்குகிறார். அடுத்து கம்பன் கலை நய செல்வர் விருது பெறுகிறார் இயக்குனர் திலகம் திரு SP முத்துராமன் அவர்கள். இவர் 50 ஆண்டுகள் திரைத்துறையை ஆட்சி செய்த ஜாம்பவான். 2 பெரும் உச்ச நட்சத்திரங்களை ஆட்டி படைத்தவர். ஆனால் அமைதியே வடிவான அழகானவர். 75 திரைப்படங்களை இயக்கியவர். 90 வயது தாண்டியவர். 90 என்பது உடம்பின் வயது, இவருக்கு உள்ளத்தின் வயது 20 தான். இவர் AVM-இன் ஆசான இயக்குனர். இதோ கண்கொள்ளா கவின் படைத்த இந்த கலையரங்கம் இருக்கிறதே,
இந்த கலை அரங்கத்தை உருவாக்கி அமைத்த மயன் அவர்தான். சங்கப்பலகையை உருவாக்கிய மயனுக்கு நிகரான மாய மனிதர் டாக்டர் எஸ்.டி. முத்துராமன் அவர்கள். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.